வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி தீபாவளி ஸ்வீட்டு கேரட் அவுள் அல்வா எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறது சொல்கிறேங்க. கேரட் பாருங்கள், 1/4 கிலோ கேரட் எடுத்து அந்த தோலெல்லாம் சீவிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட் பண்ணி சர்க்கரை, இது சர்க்கரையும் 1/4 கிலோ சர்க்கரை, 300 கிராம் வரும் சர்க்கரை, ஏலக்காய் தூள், நெய், 2 கப்பு சின்ன கப்பில் அவுள் எடுத்துருக்கேன். இந்த 2 கப் அவுளும் சேர்ந்தால் ஒரு 200 கிராம் இருக்குங்க அவுள். அப்புறம் பால் 300 ml பால், காய்ச்சின பால். இது இப்போ வெறும் கடாயில் இந்த அவுளை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் செய்முறை எப்படிங்கிறத பார்ப்போம். கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள், நான் இரும்பு கடாய் வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் அல்வா அடிப்பிடிக்காமல் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கேரட் போட்டுக்குவோம். கேரட் போட்டு பாலையும் ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம இந்த அவுள் பாருங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். 2 கப் அவுள் சொன்னேன் இல்லைங்களா, அது பாருங்கள் 3/4 கப்பு தான் இருக்குது. இதுவும் கொஞ்சம் கொரகொரப்பாக கூட அரைச்சிக்கலாங்க, ரொம்ப நைஸாக வேணும். ஏன்னா அல்வா தானே, அவுள் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். கேரட்டும் நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கனால அதுவும் சீக்கிரமாக வந்துடும். அவுள் போட்டதுமே அந்த பாலெல்லாம் அப்படியே உருகிடுச்சு, கெட்டியாகிடுச்சு, இறுகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க, ஃபுல்லாக கொட்ட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நமக்கு அந்த கிண்டுறதுக்கு இலக்கமும் வரும். அப்போ தான் கிண்டிக்கிட்டே அதில் வெட்டுற வேணாம், அடி பிடிச்சிக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஃபுல்லாக போட்டுருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிண்டிட்டேங்க. கொஞ்சம் இது நல்லா கொஞ்சம் திக்னஸ் வந்துடுச்சு, அந்த சுகர்லாம் நல்லா கரைஞ்சிக்கிச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிங்க. நான் அப்போ தான் ஒட்டாமல் வரும் கடாயில். நீங்கள் கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம், நான் கலர் போடல. இதுவே லைட்டு, இந்த கேரட்டோட கலர் ஆரஞ்சு கலர் இருக்கிறதுனால கலர் நான் சேர்க்கல. முடிஞ்ச வரைக்கும் சேர்த்தாமல் செய்யணும் எதுவும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்குவோம். நெய் நல்லா அது கரைஞ்சி இதாக இருக்கும். நல்லா கிட்டுங்க. நான் ஸ்டார்டிங்கில் வீடியோஸில் முந்திரி திராட்சை காட்ட மறந்துட்டேன். நான் பாதாம் தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பாதாம் தான் போடுறேன். நான் சொல்ல மறந்துட்டாத, நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கிண்டி இருக்கிறோம். நல்லா இந்த அளவுக்கு இருக்குது. அதை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகும். இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்குவோம். பாருங்கள், இப்போ நம்ம ஊற்றின நெய் பூரா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு சிம்லியே வச்சுக்கிண்டுங்க. நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் இப்போ தான் வெளியே வருது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணுங்க.
இதே இதில் இருக்கட்டும். அப்படியே நம்ம என்னென்ன முந்திரி இல்லை, நான் பாதாம் வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி வேணுன்னா முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ஏலக்காவை வறுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டதுக்கு அழுதலாம். நல்லா அந்த திராட்சைலாம் பபிள்ஸ் மாதிரி நல்லா உப்பி வரணுங்க. பாதாம் மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், வறுபட்டுரும். நல்லா வறுபட்டு வச்சுது. பாதாமும் வறுத்துட்டு ஜாஸ்தியும் நல்லா பபிள்ஸ் வந்துச்சு பாருங்கள், எப்படி தெரியுது. போட்டுக்குவோம். போட்டுட்டு கடாயில் ஊற்றிட்டு நெய் அப்படியே கிண்டி எடுத்துருங்க. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள், நம்ம ஊற்றுற நெய் ஃபுல்லாக அப்படியே வருது கசிஞ்சு வெளியே. இந்த ஸ்டேஜில் நமக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. கேரட் அவுள் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பவுலுக்கு மாதிரி நம்ம இது பண்ணுறோம். பாருங்கள், கேரட் அவுள் அல்வா ரெடி ஆகிடுச்சு தீபாவளிக்கு நம்ம வீட்டில். நீங்களும் இந்த வீடியோஸ் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நல்லா கிண்டணுங்க. நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி வெளியே வர மாதிரி கிண்டணும். நம்ம ஊற்றுன நெய் ஃபுல்லாக வெளியே வந்துடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டாக நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது வரைக்கும் நம்ம ஊற்றுன நெய் ஃபுல்லாக வெளியே வர மாதிரி கிண்டணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும். விட்டிங்கன்னா பக்கத்துலேயே நின்று கிண்டணுங்க. இது மாதிரி பார்த்து நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.